எல்லாருக்கும் வணக்கங்க. மழை நல்ல காலையிலேருந்து அப்படியே தூறிட்டே இருக்குது. நிற்காம. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா மூடிட்டே இருக்குங்க. வெளிச்சமே இல்ல. சரி ஆனாலும் என்னால் மாடி தோட்டத்துக்கு போகாம இருக்க முடியாது. செடியெல்லாம் ஈரமாயிருச்சு. சரி அங்கே வந்துட்டு 2 செர்ரி பழம் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி காய் அதை பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காய், அப்புறம் 2 பழம். அதை பறித்தோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் லெமன் இருந்துச்சு. சரி அதையும் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப மழை பெஞ்சா பழம்லாம் அப்புறம் கொட்டிடும் இல்லைங்களா? அதனால் சரின்ட்டு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. எல்லா பக்கமும் அப்படி இருக்கிற பழத்தெல்லாம் பறிச்சுட்டு, சரி காய் இன்றைக்கி அறுவடை பண்ண வேணாம்னு நினச்சேன். மிளகா வேணுமே, சரி கொஞ்சம் மிளகா மட்டும் பறிச்சுட்டு போயிடலான்னு நினச்சேன். அப்புறம் பறிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் காய் இருந்துச்சு. அதையும் பறிச்சிடலாம் இல்லைங்களா? அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட் லெமன் பறிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா பழுத்துருக்கு. இது வந்து அப்படியே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கிரேப் மிளகாய், செர்ரி மிளகாய் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் சொல்கிறது கருப்பு மிளகாய். அதை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். சட்னிக்கெலாம் தேவைப்படுது இல்லைங்களா? அதனால் அந்த மிளகாயை கொஞ்சம் பறிச்சுக்கலான்ட்டு நிறைய மிளகாய் செடி இருக்குது. 4, 5 தொட்டி வச்சுருக்கேன் கருப்பு மிளகாய். சரி அப்படியே கொஞ்சம் தேவையான அளவுக்கு பறிச்சுக்கலாம். பாக்கி அப்படியே விட்டுருவோம், சைடுக்கு இருக்கட்டும்ன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே 2 வெண்டைக்காய் முன்னாடியே இருந்துச்சு. சரி அதை மட்டும் பறிச்சுக்கலாம். ஏன்னா நான் அந்த சைடெலாம் போகலை. ஏன்னா ரொம்ப தூறிட்டே இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் நைட்டி ஃபுல்லாக நனைய ஆரம்பிச்சிருச்சு செடியில் தண்ணி பட்டு பட்டு. அதனால் சரி இது முன்னாடி இருக்கிற 2 வெண்டைக்காய் மட்டும் பறிச்சுட்டு போயிடலான்ட்டு அதை மட்டும் பறிச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தரங்காய், அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு பறிக்கிற ஸ்டேஜில். அப்புறம் விட்டுட்டா நல்லா இருக்காது இல்லைங்களா? சரி அதெல்லாம் அப்படியே பறிச்சிடுவோன்னு சொல்லிட்டு அதையும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த பாருங்கள் அப்படியே சூப்பராக காய் நல்லா நீட்டு கொத்தரங்காய்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கொத்தரங்காய் பெருசு பெருசாக நீட்டாக இருக்குது, எனக்கு சீட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொத்தரங்காய் இருந்தது, அதையும் பறிச்சிட்டேன். இதை பாருங்கள் எவ்வளோ கொத்தரங்காய் பறிச்சிருக்கேன் பாருங்கள். இன்னும் பக்கத்து செடியிலே இருக்குது. பட் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுக்கல, டைம் நிறையா ஆகும் இல்லைங்களா? இன்றைக்கி அது கூட பக்கத்துலேயே இருந்த நம்ம டிவியில் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதையும் கொஞ்சம் பறிச்சிடலாம். பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் ஸ்வீட் லெமன், டேபிள் ஆரஞ்சு, கருப்பு மிளகாய், கொத்தரங்காய் 2 வெண்டைக்காய். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.